So what I'll do is prefix sum of right boundary minus prefix sum of 0, 1, 2, 3, 4, and 5. So we have prefix sum of right plus 1 minus prefix sum of what left. So prefix sum of right plus 1, prefix sum of 4 plus 1 minus prefix sum of 1. Prefix sumல 4 plus 1 of 5. Prefix sumல fifth value வந்து என்னது 19. So 19 minus prefix sum of prefix sumல index 1ல என்ன இருக்கு? Anyone? 19 minus 1. Yeah, 19 minus 1, which is 18. ஸோ நீங்கள் ப்ரிஃபிக்ஸ் சம் கால்குலேட் பண்ணுறது ஒரே தடவை தான். அது கால்குலேட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன லெஃப்ட் அண்ட் ரைட் பவுண்டரி வந்து கொடுத்தாலும் நீங்கள் வந்து ஜஸ்ட் அதை அந்த இண்டெக்ஸில் போய் பார்த்து அதை வச்சு நீங்கள் அந்த கரண்ட் சம் வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஸோ திஸ் இஸ் தி பேசிக்ஸ் ஆஃப் டைனமிக் ப்ரோக்ராமிங். இப்படி தான் வந்து யூ வில் பி ஸ்டோரிங் தி சப் ப்ராப்ளம்ஸ். ஒவ்வொரு தடவையும் நீங்கள் போய் ஃபுல் ட்ராவர்சல் போய் நீங்கள் கால்குலேட் பண்ணுறதுக்கு பதிலாக இஃப் யூ ஹாவ் அ ஸ்டோரேஜ் ஆஃப் if you have a storage of answers of the sub problems, you can just substitute it. அது ஆல்ரெடி உங்கள்கிட்ட ஒரு மெமரியில் இருக்கும், அதை வந்து நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிட்டீங்கன்னா you'll be getting the answer. So this is the basics of dynamic programming. ஸோ நேத்தி நம்ம வந்து சில டெம்ப்ளேட்ஸ் பார்த்தோம் இல்லையா, ரெக்கர்ஷனுக்கு வந்து give me a moment, I'll delete this. ஓகே, நேத்தி வந்து சில டெம்ப்ளேட்ஸ் பார்த்தோம் இல்லையா. ரெக்கர்ஷனுக்கு வந்து we had a template. அதில் வந்து வில் பி ஹேவிங் பேஸ் கேஸ் அண்ட் ரெக்கர்சிவ் கேஸ். பேக் ட்ராக்கிங்கில் வி ஹேட் அ டெம்ப்ளேட். அதில் வந்து வில் பி ஹேவிங் யாரா சொல்ல முடியுமா நேத்தி வந்த செஷனில் என்ன அந்த 3 கீஸ் என்ன அப்படின்னு சொல்ல முடியுமா? ஓகே, இதுதான் வந்து பேக் ட்ராக்கிங் டெம்ப்ளேட். வி ஹேட் கோல்ஸ், சாய்ஸஸ் அண்ட் கன்ஸ்ட்ரெயின்ஸ். அண்ட் ரெக்கர்ஷனுக்கு வந்து நான் சொன்ன மாதிரி வி ஹேட் அ டெம்ப்ளேட் பேஸ் கேஸ் அண்ட் ரெக்கர்சிவ் கேஸ். ஸோ இதே டெம்ப்ளேட்டை வந்து நம்ம மெமோவைஸ் அப்படின்னு வந்து பண்ண போகிறோம். ஓகே, ஸோ டைனமிக் ப்ரோக்ராமிங்கில் வந்து வி ஹாவ் two methods. One is top-down approach, the other one is bottom-up approach. Top-down approach தான் வந்து பார்த்தீங்கன்னா மெமோரைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. Bottom-up approach வந்து tabulation அப்படின்னு சொல்லுவாங்க. So we have top-down approach and bottom-up approach. இன்னைக்கு வந்து most of the part will be seeing about memorization, அதாவது top-down approach. Bottom-up approach வந்து yeah, it's fine, but interview perspective, I wouldn't recommend much of opting a tabulation solution or a bottom-up solution because like அது யோசிச்சு போடுற மாதிரி இருக்கும். அண்ட் மோஸ்ட் ஆஃப் தி டைம் யூ மைட் கெட் தி ஆன்சர் ரைட் இன் பேப்பர், பட் வந்து கோடில் வந்து உங்களுக்கு வந்து கரெக்டாக போட வராது. ஸோ அதுக்காக தான் வந்து மோஸ்ட் ஆஃப் தி பார்ட் வில் பி லுக்கிங் இன் டு மெமோரைசேஷன் டுடே. ஸோ இது வரைக்கும் ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? டைனமிக் ப்ரோக்ராமிங் டெஃபனிஷன்லேருந்து டைனமிக் ப்ரோக்ராமிங் அந்த ப்ரிஃபிக்ஸ் சம் எக்ஸாம்பிள் வரைக்கும். கன்ஸ்ட்ரெயின்ஸ், சாய்ஸ், ரைட். இது வரைக்கும் டவுட்ஸ் இல்லைல்ல டைனமிக் ப்ரோக்ராமிங்ல? புரிஞ்சதா எதுக்கு வந்து அந்த ப்ரிஃபிக்ஸ் சம் ப்ராப்ளம்ல எதுக்கு வந்து நம்ம ஸ்டோர் பண்ணோம்னு புரிஞ்சதா? ஓகே 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 ஃபைன். ஸோ யா அகெயின் இது ஆக்சுவலாக நல்ல கீவேர்ட்ஸ், இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. டாப் டவுன் அப்ரோச் அண்ட் பாட்டம் அப் அப்ரோச். ஸோ டுடே வில் பி லுக்கிங் இன் டு most of the part will be looking into top down approach only.
ஸோ லெட் சால்வ் கப்புள் ஆஃப் லீட் கோட் ப்ராப்ளம்ஸ். நான் லீட் கோடில் கிளைம்பிங் ஸ்டேர்ஸ் அப்படிங்கிற ஒரு ஈஸி ப்ராப்ளமில் இருக்கேன். ஸோ த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் வந்து என்னன்னா, யூ ஆர் கிளைம்பிங் அ ஸ்டேர் கேஸ், இட் ஹாஸ் n steps to reach the top. Each time you can climb 1 or 2 steps only. In how many distinct ways can you climb the top? Okay. Go to the whiteboard. இவங்க என்ன சொல்றாங்கன்னா, நம்ம கிட்ட n number of staircase வந்து கொடுத்துருப்பாங்க. இப்போ n is equal to 2ன்னு எடுத்துக்கிட்டா, we have 2 stairs. We have to reach the top. ஸோ இதுதான் வந்து நம்ம கோல். நம்ம கிரவுண்ட்ல தான் இருப்போம். எவ்வளோ வேஸ்ல வந்து நம்மளால டாப் ரீச் பண்ண முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. ஆனா நம்மளால ஒரு ஸ்டெப்போ இல்ல 2 ஸ்டெப்போ மட்டும்தான் வைக்க முடியும். 3 ஸ்டெப் வந்து வைக்க முடியாது. ஸோ இப்போ நான் இங்க இருக்கேன்னா எவ்வளோ வேஸ்ல வந்து என்னால டாப் ரீச் பண்ண முடியும்? இங்க ஒரு ஸ்டெப் வச்சுட்டு இங்க ஒரு ஸ்டெப் வைக்கலாம். அவர் வந்து மொத்தமா நான் ஒரே ஒரு டபுள் ஜம்ப் மாதிரி போட்டு நான் இங்க போயிடலாம். ஸோ தி ஆன்சர் இஸ் 2 ஃபார் 2 ஸ்டெப்ஸ். ஸோ லெட்ஸ் டேக் 3 ஸ்டெப்ஸ். n is equal to 3. ஸோ இங்கே வந்து நான் எத்தனை ஸ்டெப்ஸ், என்னோட கோல் வந்து டாப் ரீச் பண்ணணும்னு. நான் கிரவுண்ட் ஃப்ளோரில் தான் இருக்கேன். என்னால் ஒரே நேரத்தில் ஒரு ஸ்டெப் போக முடியும், இல்லைன்னா 2 ஸ்டெப் போக முடியும். இவ்வளோதான் என்னால் ஜம்ப் பண்ண முடியும். 3 ஸ்டெப் வந்து என்னால் ஜம்ப் பண்ண முடியாது. ஸோ நான் எவ்வளோ வேஸ்டில் ஸ்டேரை கிளைம் பண்ணி முடிப்பேன் அப்படின்னா, லெட்ஸே இங்கே ஒரு ஸ்டெப் வச்சுட்டு ஒரு டபுள் ஸ்டெப் வைக்கிறேன், ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு டபுள் ஸ்டெப் வச்சுட்டு ஒரு சிங்கிள் ஸ்டெப் வைக்கிறேன், நான் 3மே வந்து சிங்கிள் ஸ்டெப்பாக வைக்கிறேன். ஸோ இது மட்டும் தான் பாசிபிள். 2 டபுள் ஸ்டெப் வந்து நாட் பாசிபிள். ஏன்னா நான் இங்கே செகண்ட் ஸ்டெப்ல இருப்பேன். இதுக்கப்புறம் ஒரு டபுள் ஸ்டெப் போட்டால் நான் 4th போயிடுவேன். நான் 3rd வர முடியாது. ஸோ இதனால 3 வேஸ் மட்டும் தான் பாசிபிள். அதை நான் இங்கே லைக் டிஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். அண்ட் n is equal to 4 எடுத்துப்போம். n is equal to 4ல we have these many different ways to climb the stairs. லைக் சிங்கிள் ஸ்டெப்பாக வச்சு நம்ம கிளைம் பண்ணிக்கலாம். ஒரு டபுள் ஸ்டெப் ஒரு சிங்கிள் ஸ்டெப், இந்த மாதிரி நிறைய வேஸ் இருக்கு. இதை பிரான்ச் பண்ணி பார்த்தோம்னா இந்த மாதிரி இருக்கும். ஸோ இனிஷியலாக ஒரு ஸ்டெப் வைக்கிறோம், அப்புறமும் ஒரு ஸ்டெப் வைக்கிறோம், அப்புறமும் ஒரு ஸ்டெப் வைக்கிறோம், அப்புறம் 1 வைக்கிறோம். ஃபர்ஸ்ட் 1 வச்சுட்டு அப்புறம் 2 வைக்கிறோம், அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு 2 வைக்கிறோம். அது 5க்கு போயிடும். ஸோ அது நமக்கு தேவையில்ல. ஸோ இங்கே வச்சுட்டு இங்கே லைக் 1 2 1 வச்சதுக்கப்புறம் நம்ம கரண்ட் ஸ்டெப் வந்து 4th ஸ்டெப்ல போயிடும். ஸோ தெர் ஆர் லாட் ஆஃப் டிஃப்ரெண்ட் வேஸ் வி குட் கிளைம் தி ஸ்டேர்ஸ். ஸோ இது கால்குலேட் பண்ணிட்டே வந்து பார்த்தோம்னா நம்மளால இங்கே வந்து 4th ஸ்டெப் ரீச் பண்ண முடியும், இங்கே வந்து 4th ஸ்டெப் ரீச் பண்ண முடியும், இங்கே ஒன்று, இங்கே ஒன்று அண்ட் இங்கே ஒன்று. ஸோ இதோட பாத் வந்து பார்த்தீங்கன்னா as same as this. ஸோ தி ஆன்சர் இஸ் 5. இதை வந்து நம்ம எப்படி டைனமிக் ப்ரோக்ராமிங்கில் போடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, we'll start with tabulation solution. ஸோ tabulation சொல்யூஷனில் வந்து பார்த்தீங்கன்னா we have எப்போவுமே வந்து ஒரே ஒரு ஸ்டெப்பு தான் n is equal to 1 அப்படின்னு கொடுத்தாங்கன்னா அதுக்கு ஒரே வேஸ் தான் பாசிபிள். ஸோ நம்ம ரிசல்ட் அறையில் எடுத்தோடனே 1 அப்படின்னு போட்டுக்குவோம். அண்ட் n is equal to 2ன்னு கொடுத்தாங்கன்னா நமக்கு 2 வேஸ் தான் பாசிபிள். ஒன்று வந்து ஒரு டபுள் ஜம்ப் போடுறது, இன்னொன்று ஒரு ஸ்டெப் வச்சுட்டு இன்னொரு ஸ்டெப் வைக்கிறது. ஸோ n is equal to 2னா the answer is always 2. எண்ணுக்கு மேலே ஏதாச்சும் ஒன்று கொடுக்குறாங்க, 3 தராங்க, 4 தராங்கன்னா அது எப்படி கால்குலேட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ரிசல்ட் ஆஃப் I minus 1 plus result of I minus 2. Because இப்போ you have n is equal to 4 here. அதோட ஆன்சர் வந்து we are yet to calculate ன்னு வச்சுப்போம். n is equal to 3 ஓட ஆன்சர் வந்து 3 தான். n is equal to 2 ஓட ஆன்சர் வந்து 2 தான். ஸோ the result of I
equals to result of I minus 1 plus result of I minus 2. I minus 1 என்ன 4 minus 1 which is 3. இங்க I minus 2 என்ன 4 minus 2 which is 2. Result of 3 என்னது we have 3 தான். Result of 2 வந்து நம்ம கிட்ட ஆன்சர் வந்து 2 தான். So the answer is 5. So does this make sense? நம்ம ஆல்ரெடி 2க்கும் 3க்கும் கால்குலேட் பண்ணிட்டதுனால நம்மளால ஈஸியா 4க்கும் கால்குலேட் பண்ண முடியுது. ஸோ டஸ் திஸ் மேக் சென்ஸ்? நம்ம ஏன் வந்து அந்த ஏன் வந்து ஸ்டோர் பண்றோம் அப்படிங்கிறதுல Excuse me. Yeah. So but just one question. இது வந்து லைக் ஒரு பேட்டர்ன் வந்து நீங்க ஏற்கனவே கண்டுபிடிச்சதுனால அதுல இருந்து தானே ஒரு ரிசல்ட் கொண்டு வரீங்க, கரெக்ட்டா? ரைட் யா. So ஆனா திஸ் இஸ் லைக் ஓகே ஃபைன், திஸ் இஸ் பேட்டர்ன் பட் ஒரு ஒரு அனலிட்டிக்கல் திங்கிங் வேல பார்த்தோம்னா வேற மாதிரி கிடைக்குங்களா? லைக் பேட்டர்ன் இல்லாம, ஏன்னா இது வந்து லைக் இதை நீங்க ஆல்ரெடி சால்வ் பண்ணிட்டதுனால யூ ஆர் ஏபிள் டு கெட் தி பேட்டர்ன். வாட் இஃப் நாங்க இதை இப்போதான் புதுசா பார்க்கிறோம்? இல்ல அப்படி இல்லைன்னா லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து ஃபிபனாச்சி நம்பர்ஸ் பாத்தீங்கன்னா லைக் இஃப் யூ நீட் a Fibonacci number of 21, you'll have to know the Fibonacci number at 19th place and 18th place. Exactly. Actually, this problem is exactly similar to Fibonacci series தான். We have to know the number before that and அதுக்கு முன்னாடி இருக்கிற நம்பர். ஆனா லைக் பட் அதுக்கு வந்து we have to do till 19th, right? Can't be, isn't there a way to directly go to that 20th step? Actually that's not possible because இதை நம்ம smaller sub problems excuse me, இதை வந்து நம்ம ஸ்மாலர் சப் ப்ராப்ளம்ஸா டிவைட் பண்ணிட்டே போறதுனால தான் நம்ம இப்போ ஓகே நமக்கு இப்போ n is equal to 4ஓட ஆன்சர் வேணும். 4க்கு வந்து we need 3 and 2. ஓகே இப்போ வந்து நம்ம சப் ப்ராப்ளம் 3க்கு ஷார்ட் பண்ணியாச்சு. 3க்கு வந்து we need 2 and 1. 2க்கு வந்து we need 1 and 0. கரெக்டா? எஸ் மேம். ஸோ எப்போ நம்ம 0 போகிறோமோ அங்கே ஹிட் பண்ணிட்டு திருப்பி ஆன்சர் அதுக்குள்ளே போட்டுக்கிட்டே வருவோம். ஓகே ஓகே. ஸோ லைக் இது வந்து ஒரு அதோட ஹிஸ்டரியை பேஸ் பண்ணி இதோட ஆன்சர் வந்து கொடுக்க முடியும். முன்னாடி நம்பர்ஸ். ரைட். ஓகே. யா. இப்போ n is equal to 10னா what are the requirements? We need to know from 9 and 8 first. Yeah, we need res of 9 plus res of 8. 9ஓட requirements என்னன்னா 8 and 7. 8ஓட requirements என்னன்னா 7 and 6. அப்புறம் திருப்பி 8க்கு வந்து we need 7 and 6. Sorry, 7 and 6. 7க்கு வந்து we need 6 and 5. ஸோ வந்து if you see here 8க்கு வந்து நம்ம 2 தடவை கால்குலேட் பண்றோம். கரெக்டா? அண்ட் 7க்கும் கூட நம்ம 2 தடவை கால்குலேட் பண்ணுவோம்னு நினைக்கிறேன். பிகாஸ் இங்கே வந்து we need 6 and 5. இங்கே வந்து we need 5 and 4. ஸோ 7க்கும் வந்து நம்ம 2 தடவை கால்குலேட் பண்ணுறோம். n is equal to 10 அப்படிங்கிற ஒரு சின்ன நம்பருக்கே வந்து நம்ம 8 2 தடவை கால்குலேட் பண்ணுறோம். அண்ட் இது போய்கிட்டே இருக்கும். இது வந்து 0 வரைக்கும் நம்ம ரீச் பண்ணுற வரைக்கும் இது வந்து போய்கிட்டே இருக்கும். வாட் இஃப் தி let's say n is equal to 10 power 5. 10 power 5னா என்ன? ஸோ n is equal to 10 power 5னா எத்தனையோட தடவை வந்து நம்ம ஆல்ரெடி வச்சிருக்கிறதே நம்ம திரும்ப திரும்ப கால்குலேட் பண்ணிட்டே இருப்போம். கரெக்டா? ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் டூயிங் தட், if you already know what is the number of ways we could climb the number of staircase 8, நம்ம அதை வந்து சப்ஸ்டியூட் பண்ணி போட்டுடலாம். ஒவ்வொரு தடையும் 8க்கு கால்குலேட் பண்ணி போடுறது போதெல்லாம். Does this make sense? Deepak, right? Yeah, புரியுது.
ஸோ அதை வந்து நீங்க அரேல ஏற்கனவே ஸ்டோர் பண்ணிடுவீங்க. ஸோ இட் ஈஸியர் டு ஆக்சஸ். ரைட். ஸோ திஸ் இஸ் டேபுலேஷன் சொல்யூஷன். ஸோ நான் வந்து வி ஸ்டார்ட் ஃப்ரம் ரிசல்ட் தான் என்னோட ஜஸ்ட் ஃபர்கெட் திஸ் திங். ரிசல்ட்டில் வந்து n இஸ் ஈக்குவல் டு ஒன்னா என்னோட ஆன்சர் எப்போவுமே 1 தான். n இஸ் ஈக்குவல் டு 2னா என்னோட ஆன்சர் எப்போவுமே 2 தான். இப்போ n இஸ் ஈக்குவல் டு 5ன்னு வச்சுப்போம். n is equal to 5னா I need 4 and 3. 4க்கு வந்து I need 3 and 2. 3க்கு வந்து I need 2 and 1. So what I do is I use a for loop. I start from 2லேருந்து 5 வரைக்கும். So result dot append result of 4 and result of sorry நான் வந்து 2லேருந்து ஸ்டார்ட் பண்ணி 5 வரைக்கும் போவேன். அண்ட் ஒன்ஸ் இந்த அரே வந்து முடிஞ்சதுக்கப்புறம் என்னோட ரிசல்ட்டோட லாஸ்ட் எலிமெண்ட் தான் வந்து என்னோட ஆன்சர். வெயிட் ஜஸ்ட் comment this out and run the solution. ஸோ இப்போ நான் சாம்பிள் டெஸ்ட் கேஸ் வந்து ஓகே சாம்பிள் டெஸ்ட் கேஸ் வந்து 10ன்னு கொடுத்தேன். எனக்கு 10 மாடி ஏற வேண்டியிருக்கு. நான் கிரவுண்ட் ஃப்ளோரில் தான் இருக்கேன். ஸோ இதுக்கு வந்து நான் எப்படி கண்டுபிடிப்பேன்னா, 1ஓட ஆன்சர் எனக்கு ஆல்ரெடி தெரியும், 2ஓட ஆன்சர் எனக்கு ஆல்ரெடி தெரியும். நான் 2லேருந்து 10 வரைக்கும் போவேன். ஸோ அதுக்கு வந்து நீ சொன்ன அந்த ஃபேக்டோரியல் ஃபிபனோசி மெத்தட் வச்சு நான் கால்குலேட் பண்ணிட்டே வருவேன். ஸோ ஒன்ஸ் ஐ ரீச் தி அரே ஆஃப் சைஸ் 10, எனக்கு 89 ஸ்டெப்ஸ், ஐ ஹாவ் 89 பாசிபிள் வேஸ் டு கிளைம் தி ஸ்டேர்ஸ் அப்படின்னு அர்த்தம். ஸோ திஸ் இஸ் தி ஆன்சர். இன்ஸ்டெட் ஆஃப் லைக் ஒவ்வொரு தடவையும் நான் வந்து எத்தனை நம்பர் அப்படின்னு கால்குலேட் பண்ணிட்டே இருக்கிறதுக்கு பதிலாக, இஃப் ஐ ஸ்டோர் திஸ், ஐ வில் ஆல்ரெடி நோ வாட் எக்ஸாக்ட்லி இஸ் தி ஆன்சர் ஃபார் 10னா 8 அண்ட் 9 அண்ட் 8க்கு என்ன ஆன்சருங்கிறது ஆல்ரெடி தெரிஞ்சிடும். ஸோ I can basically get the answer with this. So if I run this, I guess it will pass. Yeah, pass ஆயிடுச்சு. So I'll do the same for if this is clear, I'll go for a memoization solution. Is this clear? இது வந்து tabulation solution. நம்ம tables போடுறதுனால tabulation. Is this one clear? So that I could go for the memoization solution. chatல ஆன்சர் பண்ணலாம் நீங்க. I think எல்லாத்துக்கும் கிளியர் தான். Okay, fine. ஸோ நேத்தி வந்து நம்ம பேக் ட்ராக்கிங் டெம்ப்ளேட் பார்த்தோம் இல்லையா? அதே டெம்ப்ளேட் தான் வந்து இதுக்கும் லைக் டைனமிக் ப்ரோக்ராமிங்ல மெமோரைசேஷனுக்கும். மெமோரைசேஷன் நான் சொன்ன மாதிரி இட்ஸ் டாப் டவுன் அப்ரோச், அண்ட் டேபுலேஷன் இதுக்கு முன்னாடி பார்த்த சொல்யூஷன் வந்து பாட்டம் அப் அப்ரோச். ஸோ இங்கே இதே மெமோரைசேஷன் சொல்யூஷன் வந்து நம்ம எப்படி ஃபார்ம் பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா, we start with 0. So we have our goal here, the base case. We have our choice here, which is the recursive case. So we have start here. n வந்து 10ன்னு வச்சுப்போம். ஸ்டார்ட் வந்து கிரேட்டர் தான் ஆர் ஈக்குவல் டு 10 அப்படின்னு பார்க்கும். இல்லை, ஏன்னா ஸ்டார்ட் வந்து 0லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ பேஸ் கேஸ்க்குள்ளே வராது. ஸோ நம்ம s is equal to பேக் ட்ராக்கிங் ஆஃப் ஸ்டார்ட் ப்ளஸ் 1 அப்படின்னு தரும். ஸோ 1 அப்படிங்கிறது உள்ளே போகும். அப்புறம் இங்கே வந்து 2 அப்படின்னு தரும். 0 + 2 is equal to 2. 2 வந்து உள்ளே போகும். இப்போ வந்து இந்த ரெண்டு இதுவுமே லைக் ரெக்கர்சிவாக கால் பண்ணி எப்போ வந்து ஸ்டார்ட் கிரேட்டர் தான் ஈக்குவல் டு n, எப்போ வந்து ஸ்டார்ட் வந்து 10 ஆகுதோ
அப்போ வந்து செக் பண்ணும் இஃப் ஸ்டார்ட் இஸ் ஈக்குவல் டு 10 அப்படின்னு. ஆமான்னா 1 அப்படின்னு ரிட்டர்ன் பண்ணும். ஸோ அது அந்த அந்த வேல்யூஸ் ஆட் பண்ணிட்டே வர வர ஃபைனலாக வில் பி ஹேவிங் லைக் 89 அப்படின்னு ஆன்சர் வந்துடும். ஸோ நேத்தி போட்டு அதே பேக் ட்ராக்கிங் டெம்ப்ளேட் தான் வந்து டைனமிக் ப்ரோக்ராமுக்கும். இதில் வந்து நான் மெமோரைசேஷன் எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறேன். ஸோ இஃப் யூ ரன் திஸ், yeah, we will be getting the answer, but I guess டைம் லிமிட் எக்ஸீடட் வந்து கொடுக்கும். ஏன்னு சொல்கிறேன். யா, டைம் லிமிட் எக்ஸீடட் கொடுக்குது. அது ஏன்னா வந்து நம்ம இங்கே பார்த்த மாதிரி நம்ம இப்போ 8க்கு வந்து 2 தடவை கால்குலேட் பண்ணோம் இல்லையா, அதே மாதிரி இப்போ 38 இன்புட் சைஸ் 38 இருக்கிறதுனால நம்ம நிறைய தடவை ஏதோ ஒரு வேல்யூவை திரும்ப திரும்ப கால்குலேட் பண்ணிட்டே இருக்கோம். நம்ம வந்து அதை மெமோரைஸ் பண்ணவே இல்லை, நம்ம வந்து அதை ஸ்டோர் பண்ணவே இல்லை. ஸோ ஹவு டு சிம்பிளி ஸ்டோர் அப்படின்னு சொல்றேன். ஸோ இஃப் யூஆர் யூசிங் பைத்தான், அதில் வந்து பைத்தான் 8 பைத்தான் 3.8 அதில் வந்து @cache அப்படின்னு சொல்லி ஒரு டெக்கரேட்டர் இருக்கு. அது வந்து போட்டிங்கன்னா அதுவே வந்து மெமோரைஸ் பண்ணிக்கும். You don't have to write any separate code for memorization. ஸோ இப்போ @cache கொடுத்து நான் வந்து ரன் பண்ணுறேன், பாஸ் ஆகுது. ஆர் @functools.lrucache இந்த டெக்கரேட்டர் கொடுத்து நீங்கள் போட்டாலும் வந்து அது வந்து அதுவே ஸ்டோர் பண்ணி மெமோரைஸ் பண்ணிக்கும். இது போட்டாலும் பாஸ் ஆகுது. ஸோ எனக்கு வந்து பைத்தான் 3.8 இல்லை, நான் அட்டன் பண்ணுற கம்பெனியில் பைத்தான் 3.8 அலோவ் பண்ண மாட்டாங்க. பைத்தான் 2.7 3.8க்கு கீழே இருக்கிற பைத்தான் தான் அலோவ் பண்ணுவாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் என்ன பண்ணலாம்னா, நீங்களே கஸ்டமாக மெமோரைசேஷன் வந்து எழுதலாம். மெமோ இஸ் ஈக்குவல் டு ஒரு டிக்ஷனரி ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் இஃப் ஸ்டார்ட் இன் மெமோ நம்ம கிட்ட ஆல்ரெடி இருக்கு, நம்ம இந்த இடத்துக்கு ஆல்ரெடி வந்திருக்கோம்னா ஜஸ்ட் ரிட்டர்ன் தட். இல்லை இப்போதான் நம்ம புதுசாக வரோம் அப்படின்னா மெமோ ஆஃப் ஸ்டார்ட் இஸ் ஈக்குவல் டு ரெஸ் ரிட்டர்ன் மெமோ ஆஃப் ஸ்டார்ட். இது கொடுத்தீங்கன்னா @cache-ம் @functools.lrucache-ம் பண்ற வேலையை இதுவே பண்ணிக்கும். யா, பாஸ் ஆயிடுச்சு. ஸோ 3 things in memorization. ஒன்று வந்து இந்த மாதிரி நீங்களே மெமோரைஸ் பண்ணிக்கிறது, இல்லைன்னா @cache யூஸ் பண்றது, இல்லைன்னா @functools.lrucache யூஸ் பண்றது. ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி மோஸ்ட் ஆஃப் தி டைம் யூல் பி யூசிங் திஸ் டெம்ப்ளேட் ஒன்லி ஃபார் டைனமிக் ப்ரோக்ராமிங். மோஸ்ட் ஆஃப் தி டைம் யூல் பி யூசிங் டாப் டவுன் அப்ரோச் ஆஃப் மெமோரைசேஷன் டெக்னிக். Excuse me now. Yeah. Okay, top down approach, bottom approach in சொன்னீங்க. So like when you say top down, அந்த வேர்டுக்கு அர்த்தம் அந்த ப்ரோக்ராம்ல எல்லாத்தையும் யூஸ் பண்ணி புரியல. அது ஏன் டாப் டவுன் அப்ரோச் அப்படின்னு சொல்றாங்க? இதுல வந்து மேல இருந்து கீழே எங்காச்சும் போவீங்க அந்த மாதிரி கேட்குறேன். ஓகே, ஆக்சுவலாக ப்ரோக்ராமேட்டிக்கலாக எக்ஸ்பிளைன் பண்ணுன்னா ஐ திங்க் யூ ஹேவ் டு சால்வ் அ லாட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ். அப்போ தான் வந்து நானே வந்து அது மெமோரைசேஷன் டேபுலேஷன் தான் ஞாபகம் வச்சுக்குவேன். பட் வந்து நம்ம எங்கே வந்து ரெக்கர்ஷன் ஃபங்க்ஷனை கால் பண்ணுறோம், எங்கே வந்து நம்ம கேட்ச் பண்ணுறோம், எங்கே வந்து ஸ்டோர் பண்ணுறோம், அவர் எங்கே வந்து பேஸ் கேஸ் எழுதுறோங்கிறத தான் லைக் அதை பேஸ் பண்ணி தான் டாப் டவுன் அப்ரோச் பாட்டம் அப் அப்ரோச்னு சொல்லுவாங்க. நம்ம கீழேருந்து மேலே போகிறோமா, மேலேருந்து கீழே வரோமா, அதை பேஸ் பண்ணி தான் வந்து டாப் டவுன் அப்ரோச் ஆர் பாட்டம் அப் அப்ரோச் அப்படின்னு சொல்லுவாங்க. லைக் ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, ஐ நீட் டு மாஸ்டர் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ். ஸோ அதுக்கான ரெக்குயர்மெண்ட்ஸ் என்னன்னு பேக்கில் போகிறதுக்கு பேர் பாட்டம் அப் அப்ரோச். ஸோ ஐ எம் லேர்னிங் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ். ஸோ ஃபைனலாக நான் எங்கே போய் முடிப்பேன் அப்படின்னு கண்டுபிடிக்கிறது டாப் டவுன் அப்ரோச். ஸோ லைக் டாப் டவுன் அப்ரோச் நீங்க ஜீரோல இருந்து ஸ்டார்ட் பண்றதுனால அது டாப் டவுன் அப்ரோச். ரைட். இதே வந்து நான் லெட்ஸ் சே
எண்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி நான் வந்து இங்க ஸ்டார்ட் 0 வர வரைக்கும் போறேன் அப்படின்னா அது வந்து டாப் டவுன் அப்ரோச். That would be bottom up approach. Sorry, that would be bottom up approach. Okay. So basically you could remember this one as memoization versus tabulation. ஸோ அப்படி போனாதான் வந்து இப்போ வந்து நம்ம இதுக்கு முன்னாடி போட்ட டேபுலேஷன் சொல்யூஷன்ல வந்து ஸ்டார்டட் ஃப்ரம் 0. 0 ஆஸ் இன் 1க்கு எத்தனை நம்பர் ஆஃப் ஸ்டெப்ஸ் தேவைப்படுது, 2க்கு எத்தனை நம்பர் ஆஃப் ஸ்டெப்ஸ் தேவைப்படுது, 3க்கு 4க்கு அப்படியே 10 வரைக்கும் போனதுனால சின்ஸ் வி ஸ்டார்டட் ஃப்ரம் தி ஃபர்ஸ்ட் அது வந்து பாட்டம் அப் அப்ரோச். ஸோ இது வந்து நம்ம லைக் கிளாஸ்லேருந்து வர்றதுனால இட்ஸ் டாப் டவுன் அப்ரோச். So there's like this 3 things you could do in top down. We have memoization. Hello. Excuse me. Sorry. அண்ணா எனக்கு வந்து நீங்க வந்து ஸ்டார்டிங்ல யூ ப்ரிஃபர் மெமோரைசேஷன் ஓவர் டேபுலேஷன் சொன்னீங்கல்ல. பட் இந்த ப்ராப்ளம்ல டேபுலேஷன் வந்து கொஞ்சம் ஈஸியா இருந்திருக்குமே, ஏன் வந்து மெமோரைசேஷன் சூஸ் பண்ணீங்க? I'll tell you because ஓகே நீங்க திஸ் இஸ் அன் ஈஸி ப்ராப்ளம் அண்ட் அது மட்டும் இல்லாம லைக் இதோட திஸ் ஃபங்க்ஷன் இல்லையா, the பேக் ட்ராக்கிங் ஸ்டார்ட் ப்ளஸ் 1 ஸ்டார்ட் ப்ளஸ் 2 அண்ட் நம்ம டேபுலேஷன்ல பார்த்த ரிசல்ட் ஆஃப் i-1 ப்ளஸ் i ப்ளஸ் 2 i-2. திஸ் இஸ் கால்ட் ஸ்டேட் டிரான்சிஷன் ஃபங்க்ஷன். இதுல வந்து ஸ்டேட் டிரான்சிஷன் ஃபங்க்ஷன் இஸ் வெரி சிம்பிள் பிகாஸ் லைக் யூ ஆர் ஏபிள் டு கெட் தி பேட்டர்ன். இது வந்து திஸ் ப்ராப்ளம் இஸ் சிமிலர் டு ஃபிபனோசி சீரிஸ் அப்படின்னு யூ ஆர் ஏபிள் டு கெட் தி பேட்டர்ன். இந்த மாதிரி ஈஸி ப்ராப்ளம்ஸ்ல யூல் பி ஈஸிலி ஏபிள் டு ஃபார்ம் அ டேபுலேஷன் சொல்யூஷன். இந்த ஸ்டேட் டிரான்சிஷன் டயக்ராம் வந்து ஈஸியாக போட்டுடலாம். பட் மோர் அட்வான்ஸ் ப்ராப்ளம்ஸ்ல வந்து யூ ஹாவ் டு லைக் அதில் வந்து டேபுலேஷன் வைஸ் உங்களால் இந்த ஸ்டேட் டிரான்சிஷன் ஃபார்ம் பண்ணுறது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ அப்படி பண்ணுறப்போ இஃப் யூ யூஸ் எஸ்டர்டேஸ் பேக் ட்ராக்கிங் டெம்ப்ளேட் அண்ட் ஃபார்ம் சம்திங் லைக் திஸ் உங்களால் ஈஸியாக போட்டுற முடியும். பட் ஐ கெஸ் இட்ஸ் மோர் ஆஃப் ஒப்பீனியேட்டட் திங். சில பேருக்கு வந்து டேபுலேஷன் ஈஸியாக வரும், சில பேருக்கு வந்து மெமரைசேஷன் ஈஸியாக வரும். பட் த திங் ஐ ஃபவுண்ட் இஸ் இன்டர்வியூ ஸ்பெசிஃபிக்காக போகிறப்போ டேபுலேஷன் சொல்யூஷன் வந்து நம்ம சூஸ் பண்ணோம்னா வில் பி ஸ்பெண்டிங் அ லாட் ஆஃப் டைம் ஆன் ஃபைண்டிங் தி ஸ்டேட் டிரான்சிஷன் ஃபங்க்ஷன். அப்படி கண்டுபிடிச்சாலுமே அந்த டேபிள் கரெக்டாக வருதா, அந்த டேபிள் கரெக்டாக ஃபார்ம் பண்ண முடியுதா, அது கடைசி வரைக்கும் போய் ஆன்சர் கொடுத்துட்டு வருதாங்கிறது நம்ம பேப்பரில் ட்ரேஸ் பண்ணி பார்க்குறப்பையும் கரெக்டாக இருக்கணும், கோட் வைஸ் நம்ம கோட் பண்ணுறப்பையும் கரெக்டாக இருக்கணும். ஸோ அப்படி பண்ணுறப்போ சம்டைம்ஸ் சில ஃப்ளாஸ் வரும். அதுக்காக மோஸ்ட் ஆஃப் தி டைம் ஐ சூஸ் மெமோரைசேஷன் ஒன்லி. Okay. And since you already know the template behind memorization, I thought memorization would be much more easier to grasp. And these are a couple of shortcuts that I found for memorization. நீங்கள் memorization வந்து இதெல்லாம் கூட போடவே வேணாம் ஆக்சுவலி. ஜஸ்ட் இது மட்டும் போட்டுட்டு நீங்கள் அட் கேஷ் அட் ஃபங்க் டூல்ஸ் டாட் எல்ஆர் கேஷ் அப்படின்னு போட்டிங்கன்னா அதுவே மெமோரைஸ் பண்ணிக்கும். ஸோ திஸ் இஸ் தி மெமோரைசேஷன் டெம்ப்ளேட். இது வரைக்கும் ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கா மற்றவங்களுக்கு? அஸ் ப்ரோக்ராமேட்டிக்கலாக இது வந்து கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும் இப்போதைக்கு. ஏன்னா நீங்கள் இந்த ஸ்ட்ரெச் ஆஃப் 2 days வந்து ரெக்கர்ஷன், பேக் ட்ராக்கிங், டைனமிக் ப்ரோக்ராமிங் மூணுத்தையும் பார்க்குறப்போ இட் வில் லுக் அ பிட் டஃப். பட் ப்ரோக்ராமேட்டிக்கலாக இல்லைனாலும் ஒரு தியரிட்டிக்கலாக புரிஞ்சது, எப்படி வந்து அது உள்ளே போய் எப்படி அதை ஸ்டோர் பண்ணுது, எப்படி ஒரு ரெக்கர்சிவ் சொல்யூஷனை எப்படி அதை ஸ்டோர் பண்ணுது, இது வரைக்கும் உங்களுக்கு கிளியராக இருந்துச்சுனாலே இட்ஸ் வெல் அண்ட் குட். கிளியர் தானே? ஐ குட் ஆன்சர் தி சாட் ஸோ தட் இதுக்கப்புறம் நான் எப்படி எடுத்துகிட்டு போகலான்னு அதை வச்சு தான் நான் டிசைட் பண்ணேன். தீபக் கிளியர் தானே? Yes, sir. Okay, fine. So I won't take too much of your time. It's Sunday evening, I'll just solve one more problem and I'll go to the patterns, the lead code எப்படி solve பண்றது, and I'll give
ஒரு இன்டர்வியூ டிப்ஸ் மாதிரி கூட நான் தரேன் ஃபார் இன்டர்ன்ஷிப்ஸ் அண்ட் பிளேஸ்மெண்ட் attending people. We are done with climbing stairs. We'll go for target sum. Okay. So target sum இது வந்து ஒரு medium lead code problem. You are given an integer array nums and an integer target. Okay, we have an array. அதுக்கப்புறம் we have a target. You want to build an expression out of nums by adding one of the symbols plus and minus before each integer in nums and then concatenate all the integers. For example, if nums is equal to 2, 1 அப்படின்னா, you can add plus before 2 and a minus before 1 and concatenate them to build an expression like plus 2 minus 1. Return the number of different expressions that you can build which evaluates to target. Okay. நம்ம கிட்ட ஒரு நம்ஸ்ன்னு ஒரு அரே கொடுத்துருவாங்க, நம்ம கிட்ட டார்கெட் கொடுத்துருவாங்க. இதுல ஒவ்வொரு நம்பருக்கு முன்னாடியும் நம்ம பிளஸ் ஆர் மைனஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நிறைய காம்பினேஷன்ஸ் இருக்கு அதுல. லைக் இவங்க போட்டிருக்க மாதிரி -1 +1 இந்த மாதிரி நிறைய காம்பினேஷன்ஸ் போய்கிட்டே இருக்கும். இதுல எதெல்லாம் இந்த மாதிரி எவாலுவேட் பண்ணா ஆன்சர் 3 கிடைக்குதோ, அதாவது ஆன்சர் டார்கெட் கிடைக்குதோ, அதை மட்டும் நம்ம ரிட்டர்ன் பண்ணணும். ஓகே, ஸோ ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் புரிஞ்சதுல? ஓகே, I'll assume you guys are clear about the problem statement. ஸோ இதுல வந்து நிறைய காம்பினேஷன்ஸ் இருக்கு. நீங்க வந்து பேக் ட்ராக்கிங்க்கும் டைனமிக் ப்ரோக்ராம்க்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்று நம்ம என்ன பண்ணோம், பெர்முடேஷன்ஸ், காம்பினேஷன்ஸ், சப்செட்ஸ் இந்த மாதிரி நிறைய காம்பினேஷன்ஸ் வந்து நம்ம ஜென்ரேட் பண்ணோம். கரெக்டா? இதுல வந்து அதே மாதிரி ஒரு கரண்ட் பாத்துக்குள்ள நம்ம போட்டுட்டே போனோம் அப்படின்னா யூ வில் பி கெட்டிங் தி ஆன்சர். பட் அந்த கரண்ட் பாத்துங்கிற ஒரு அரே வந்து இட்ஸ் ஸோ காஸ்ட்லி. சி இப்போ லைக் நம்ஸோட சைஸ் வந்து 5. அரே ஆஃப் சைஸ் 5K வந்து நம்ம இத்தனை கரண்ட் பாத் வந்து ஜென்ரேட் பண்ணி ரெஸ்ங்கிற ஒரு லிஸ்ட்டுக்குள்ள போடுவோம். கரெக்டா? லைக் ஐ ஹோப் யூ கைஸ் ரிமெம்பர் வாட் பேக் ட்ராக்கிங் டெம்ப்ளேட் இஸ். லைக் ரெஸ்ன்னு ஒரு லிஸ்ட் இருக்கும், கரண்ட் பாத்துன்னு ஒரு லிஸ்ட் இருக்கும். அதுக்குள்ள அந்த லிஸ்ட்டை போட்டுட்டே போக போக நமக்கு லிஸ்ட் ஆஃப் லிஸ்ட் வந்து ஃபைனலா கிடைக்கும். கரெக்டா? ஸோ நம்ஸ் ஆஃப் லென்த் 5K வந்து நமக்கு இத்தனை காம்பினேஷன்ஸ் இருக்கு. அதுக்கே 5 into 5 லிஸ்ட் மாதிரி நம்ம 5 லிஸ்ட், ஒவ்வொரு லிஸ்டோட சைஸும் வந்து 5 இந்த மாதிரி நம்ம லிஸ்ட் போடுவோம். ஸோ இப்போ வாட் இஃப் நம்ஸோட லென்த் வந்து 10⁶, சம் 1 lakh சைஸ்ல இருக்கிற ஒரு நம்ஸ் கொடுத்தாங்கன்னா அதுக்கு வந்து லைக் we need a huge number of there are huge number of combinations. அதை நம்ம ஸ்டோர் பண்ணிட்டே வரணும். the operation is very costly. ஸோ அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து கால்குலேட் பண்ணிட்டே வருவோம், ஆன்சரை கால்குலேட் பண்ணிட்டே வருவோம். எப்போ வந்து நம்ம இங்கே முடிச்சிட்டோம், எப்போ வந்து நம்ம ஸ்டார்ட் வந்து 5 - 1, அதாவது இதோட இண்டெக்ஸ் 4 இல்லையா, 0லேருந்து ஸ்டார்ட் ஆகுறதுனால 4 இல்லையா, எப்போ வந்து நம்ம ஸ்டார்ட் வந்து 4க்கு வருதோ அப்போ வந்து நம்ம கையில் இருக்கிற கரண்ட் சம்மை வந்து பார்ப்போம். இப்போ நம்ம கரண்ட் சம் வந்து கிவன் டார்கெட்டாக இருந்துச்சுன்னா நம்ம வந்து அதை ஸ்டோர் பண்ணி வச்சுப்போம். ஓகே, இப்போ நம்ம லாஸ்ட்டுக்கு ரீச் பண்ணியாச்சு, நம்ம இது வரைக்கும் கால்குலேட் பண்ணிட்டு வந்த சம் வந்து 3. ஸோ இப்போ நமக்கு 3 இருக்கிறதுனால இதை நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுப்போம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இந்த அப்ரோச் புரியுதா? ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் அண்ட் அப்ரோச் வந்து புரியுதுல? இஃப் திஸ் இஸ் கிளியர், ஐ கேன் கோ அண்ட் ஷோ யூ பேக் ட்ராக்கிங் சொல்யூஷன். அதுக்கப்புறம் வில் கோ ஃபார் அ டைனமிக் ப்ரோக்ராமிங் சொல்யூஷன். கிளியர் தானே? Just type it out. Okay, fine. So I'll start with backtracking solution. I'll type it out now. நேத்தி போட்டு அதே backtracking template நான் போடுறேன். We have backtracking, we have res, we have current path, we have start.
ஸோ இப்போ வந்து ஸ்டார்ட். ஓகே, I'll just go behind the template itself, our goal, our choice, our constraints. ஸோ இப்போ ஸ்டார்ட் இஸ் ஈக்குவல் டு 0. நம்ம எப்போ 0லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ இங்கே நம்ஸ் ஆஃப் 0 வந்து 1 தான். ஸோ 1 வந்து இவங்க என்ன பண்ணலாம்னு சொல்கிறாங்க, we could add a plus or we could add a minus before 1. ஸோ என்னோட பாசிபிலிட்டிஸ் வந்து பார்த்தோம்னா நம்ஸ் ஆஃப் ஸ்டார்ட் மைனஸ் நம்ஸ் ஆஃப் ஸ்டார்ட். நான் ஒரு நம்பரை +1 மைனஸோ மட்டும்தான் அதுக்கு முன்னாடி போட முடியும். கரெக்டா? ஒன் மோர் டைம் எக்ஸ்பிளைன் தி அப்ரோச். ஓகே, ஷூர். ஸோ ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் புரிஞ்சதுல ஸ்ரீகாந்த் என்ன சொல்றாங்க, என்ன எக்ஸ்பெக்ட் பண்றாங்கன்னு? புரிஞ்சு. ஓகே. ஸோ பேசிக்கலாக அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, எனக்கு வந்து நீங்கள் என்ன காம்பினேஷன்ஸ் வேணாலும் ட்ரை பண்ணுங்க, இதுக்கு முன்னாடி வேணாலும் +1 ப்ளஸ்ஸோ மைனஸோ போட்டு ட்ரை பண்ணுங்க, எனக்கு வந்து எத்தனை நம்பர் ஆஃப் காம்பினேஷன்ஸ் வந்து டார்கெட் 3 கொடுக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. இதுதான் வந்து ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட். அப்ரோச் வந்து எப்படின்னா, இதுல ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிரஷன்ல வந்து 4 வருதேனா டார்கெட் எப்படின்னா? இதுவா? டிமாஸ் படிச்சிருக்கீல? இல்லைண்ணா. டிவிஷன், மல்டிப்ளிகேஷன், அடிஷன், சப்ட்ராக்ஷன். ஓகே. அந்த ஆர்டர்ல பண்ணும்போது அடிஷன் தான் ஃபர்ஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ இது முடிஞ்சிடும். இது முடிஞ்சோன்னா 4 -1 + 3 -1 + 4 வந்து 3 தானே? ஓகே ஓகே ஓகே, அதான டவுட்டு? ஆமாம். ஓகே ஓகே. ஸோ இப்போ நான் ஓகே அப்ரோச் நீ திருப்பி கேட்டதுனால ஜஸ்ட் டெல் வாட் ஐம் டூயிங் ரைட் நோ. நான் இப்போ வந்து பேக் ட்ராக்கிங் சொல்யூஷன் ஃபர்ஸ்ட் கொடுத்துட்டு அது ஏன் ஒர்க் ஆகலன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் டைனமிக் ப்ரோக்ராமிங் சொல்யூஷன் தரேன். ஓகே, ஸோ ஐம் ஸ்டார்டிங் வித் 0. ஸ்டார்ட் வந்து 0ல தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ ஈச் இன் பாஸ்னா பாசிபிலிட்டிஸ். கரண்ட் பாத்தோட ஈச்சா வந்து காம்ப்ரிஹெண்ட் பண்ணுறேன். அப்புறம் ஸ்டார்ட் +1 ஆக்குறேன். பிகாஸ் நான் இதை வந்து கரண்ட் பாத்துக்குள்ளே போட்டாச்சு. கரண்ட் பாத் வந்து ஒரு எம்டி லிஸ்ட். அது வந்து நம்ம கையில் ஒரு லிஸ்ட்டை வச்சுட்டு நம்ம செக் பண்ணிகிட்டே இருப்போம். அதுதான் கரண்ட் பாத். இது போட்டேன். நெக்ஸ்ட் இதுக்குள்ளே போய் நான் செக் பண்ணணும்ல, இதில் வந்து +1ஓ -1ஓ போட்டால் டார்கெட் வருதா அப்படின்னு. ஸோ அதுக்காக நான் ஸ்டார்ட் +1 கொடுக்குறேன். ஓகே, இது வந்து உள்ளே போய்கிட்டே இருக்கும். எப்போ வந்து நம்ம ஸ்டார்ட் வந்து 4 ஆகுதோ, 0 இண்டெக்ஸ் அரேங்கிறதுனால 0 1 2 3 4 எப்போ வந்து நம்ம ஸ்டார்ட் 4 ஆகுதோ அப்போ தான் நம்ம ஸ்டாப் பண்ணணும். ஸோ அதான் நம்ம கோல். இஃப் ஸ்டார்ட் ஈக்குவல்ஸ் டு length of nums, I'll just print all the current path so that you will be getting an understanding. ரெஸ்ட் வந்து ஒரு எம்டி லிஸ்ட், கரண்ட் பார்த்து ஒரு எம்டி லிஸ்ட், ஸ்டார்ட் வந்து 0ல ஸ்டார்ட் ஆகுது. எனக்கு இவ்வளோ பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ இவ்வளோ பாசிபிலிட்டிஸில் ஏதாச்சும் சிலது தான் வந்து அதை எவாலுவேட் பண்ணால் 3 கொடுக்கும். கரெக்டா? ஸோ அதுதான் வந்து நம்ம என்னன்னு கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இதில் வந்து லெட்ஸே நான் எல்லாத்தையும் பிரிண்ட் பண்ணுறதுனால எனக்கு வந்து எல்லா பாசிபிலிட்டிஸும் கிடைக்குது. பட் எதெல்லாம் நான் டார்கெட் மட்டும் கொடுக்குமோ அதை மட்டும் பிரிண்ட் பண்ணுறேன். இஃப் சம் ஆஃப் கரண்ட் பாத், நான் கையில் வச்சிருக்க கரண்ட் பாத்தோட சம் வந்து டார்கெட் ஆகிருந்துச்சுன்னா அதை மட்டும் பிரிண்ட் பண்ணும். ஸோ அதை மட்டும் பிரிண்ட் பண்ணுறேன்.
ஸோ அதோட ஆன்சர் வந்து 1 2 3 4 5. ஓகே, ஸோ இதான் பேக் ட்ராக்கிங் சொல்யூஷன். வில் பி ஹேவிங் அ லிஸ்ட் ஆஃப் லிஸ்ட். இதை வந்து நான் பிரிண்ட் பண்றதுக்கு பதிலாக நான் வந்து ரெஸ்ங்கிற ஒரு எம்டி அரேயோட அப்பன் பண்றேன். ஃபைனலா வந்து நான் ரெஸ்ஸை வந்து ரிட்டர்ன் பண்றேன். இப்போ வந்து நான் ரெஸ் பார்த்தோம்னா நம்ம கிட்ட இவங்க கொடுத்த அதே காம்பினேஷன்ஸ் வந்து நமக்கு கிடைச்சிருது. கரெக்டா? இது வரைக்கும் புரிஞ்சதுல இது எப்படி நம்ம ஜென்ரேட் பண்றோம் அப்படின்னு இந்த காம்பினேஷன்ஸ். ஸ்ரீகாந்த் அண்ட் தீபக் இது வரைக்கும் புரிஞ்சதுல? புரிஞ்சுதுங்கண்ணா. ஓகே ஓகே ஓகே. ஸோ இது வச்சு நீங்க அந்த நெகட்டிவ்ஸ் மட்டும் நீங்க கரெக்டா கண்டுபிடிப்பீங்க. யா, இந்த எத்தனை நம்பர் ஆஃப் காம்பினேஷன்ஸ்ல வந்து டார்கெட் வருதுன்ட்டு பேக் ட்ராக்கிங் வச்சு கண்டுபிடிச்சிடறேன். ஸோ பட் இவங்க எக்ஸ்பெக்ட் பண்ண ஆன்சர் வந்து ஒரு நம்பர். இட்ஸ் நாட் அ லிஸ்ட் ஆஃப் லிஸ்ட். கரெக்டா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணா வந்து இதுலேருந்து இதை டிரைவ் பண்ண முடியும்? Basically just the length. ரைட், எக்ஸாக்ட்லி. ஸோ நான் வந்து instead of returning this, if I return the length of what I get from backtracking function, I'll be getting the answer. கரெக்டா? Yeah. ஆமாங்கண்ணா. Sample test case வந்து பாஸ் ஆகுது. This is well and fine. Let's say somehow you are able to write a backtracking solution from the template that I gave, and somehow it also sample test case வந்து பாஸ் ஆகுது. But if I run this, it will be giving a time limit exceeded solution. அது ஏன்னு நான் சொல்றேன். அதுதான் வந்து பேக் ட்ராக்கிங்க்கும் டைனமிக் ப்ரோக்ராமிங்க்கும் டிஃபரன்ஸ். டைம் லிமிட் எக்ஸீடட் வந்து கொடுக்குது பிகாஸ் இட் டுக் அ லாட் ஆஃப் டைம் டு ரன் தி சொல்யூஷன். அது ஏன்னா அவங்க கேட்டது வந்து ஒரு நம்பர் தான். தே டிட்ன்ட் ஆஸ்க் அ லிஸ்ட் ஆஃப் லிஸ்ட். அதுக்கு வந்து நம்ம லிஸ்ட் ஆஃப் லிஸ்ட் கால்குலேட் பண்ணணும்னே அவசியம் இல்லை. நம்ம ஒவ்வொரு தடவை நம்ம இங்கே கரண்ட் பாத் உள்ள போடுறப்போ instead of comprehending the list, let's say current path is an integer. ஸோ நம்ம வந்து அந்த இன்டீஜரோட நம்ம கையில் இருக்கிற அந்த நம்ஸ் ஆஃப் ஸ்டார்ட்டை ஆட் பண்ணாலே போதும். கரெக்டா? லெட்ஸ் சே we are here. நம்ம ஸ்டார்ட் இஸ் ஈக்குவல் டு 0ன்னு வச்சுப்போம். நம்ஸ் ஆஃப் ஸ்டார்ட் என்ன? 1. கரெக்டா? ஆமாங்கண்ணா. கரண்ட் சம் வந்து 0லேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு வச்சுப்போம். ஸோ இப்போ கரண்ட் சம்மோட நம்ஸ் ஆஃப் ஸ்டார்ட் ஆட் பண்ணால் வில் பி கிவிங் 1. ஸோ நான் திருப்பி உள்ளே வந்து பார்க்குறப்போ ஸ்டார்ட் ப்ளஸ் 1 இன்க்ரீஸ் ஆகிடும். இப்போ வந்து ஸ்டார்ட் 1ல் இருக்கும். நம்ஸ் ஆஃப் ஸ்டார்ட் இஸ் ஸ்டில் 1 பிகாஸ் நம்ஸ் ஆஃப் 1ங்கிறதுனால கரண்ட் சம் இதுக்கு முன்னாடி 1 ஆட் பண்ணனால 1 இருக்கும். இப்போ திருப்பி இதை ஆட் பண்ணால் 2 ஆகிரும். ஸோ எல்லாமே பாசிட்டிவாக இருக்கிறப்போ 1 + 1 + இது வந்து 5 அப்படின்னு கொடுக்கும், விச் இஸ் நாட் ஈக்குவல் டு டார்கெட். ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் நம்ம வந்து கரண்ட் பாத் வந்து ஒரு லிஸ்ட்டாக கன்சிடர் பண்ணுறதுக்கு பதிலாக இஃப் வி கன்சிடர் கரண்ட் பாத் ஆஸ் அன் இன்டீஜர், நம்ம லிஸ்ட்டு மாதிரி காம்ப்ரிஹெண்ட் பண்ணிட்டு போகிறதுக்கு பதிலாக வெறும் வந்து அதை ஒரு இன்டீஜராக கன்சிடர் பண்ணி அதை ஆட் பண்ணிகிட்டே போகலாம். லெட்ஸ் கிளியர் திஸ் கமெண்ட். இப்போ ஓகே, பேஸ் கேஸ் வந்து அதே தான். இஃப் ஸ்டார்ட் ஈக்குவல்ஸ் டு நம், இஃப் சம் ஆஃப் இப்போ கரண்ட் பாத் வந்து ஒரு இன்டீஜருங்கிறதுனால வி ஒன்ட் பி நீடிங் திஸ் சம். ஏன்னா அது ஆல்ரெடி வந்து ஒரு சம்மு தான் அதுவே எடுத்துகிட்டு வருது உள்ள. ஸோ இப்போ கரண்ட் பாத் ஈக்குவல்ஸ் டு டார்கெட்டான்னு மட்டும் நம்ம சொன்னால் போதும். ஆமாம், அப்படி ஆமாங்கிற கண்டிஷன் வந்துச்சுன்னா வில் பி ரிட்டர்னிங் 1, இல்லாட்டி வில் பி ரிட்டர்னிங் 0. ஸோ இது வந்து திருப்பி எடுத்துகிட்டு வந்து கொடுக்கும் இந்த பேக் ட்ராக்கிங் ஃபங்க்ஷனுக்கு. கரெக்டாக? இதை வந்து நம்ம கேட்ச் பண்ணணும். அது எப்படி கேட்ச் பண்ணுறதுனா, இந்த ரெஸ் வந்து நம்ம எடுத்துறேன், நான் ஃபங்க்ஷன்லேருந்து எடுத்துறேன்.
let's say we have a new variable called ans equals to 0, ans plus equal to the function and return ans. இப்படி பண்றது மூலமா நீங்க ஒரு ஃபங்க்ஷனை திரும்ப திரும்ப கால் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. உள்ள போனதுக்கு அப்புறம் ஸ்டார்ட் எப்போ லென்த் ஆஃப் நெம்ஸுக்கு வருதோ அது வந்து ரிட்டர்ன் ஒன்னு ரிட்டர்ன் பண்ணும். ஸோ அதை எடுத்துட்டு வருதுல, இந்த இங்க வந்து ரிட்டர்ன் பண்ணும் இல்லையா, அதை வந்து நம்ம ஆன்ஸோட ப்ளஸ் ஈக்குவல் டு பண்ணிட்டா எத்தனை தடவை நம்ம கிட்ட டார்கெட் 3 கிடைச்சிருக்குங்கிறது ஆன்ஸ்ல நோட் பண்ணிக்கிட்டே வரும். ஸோ ஃபைனலாக நம்ம ஆன்சரை ரிட்டர்ன் பண்ணிட்டா வில் பி ஹேவிங் திஸ். ஓகே, ஸோ இப்போ புரியுதா பேக் ட்ராக்கிங்க்கும் டிபிக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு? பேக் ட்ராக்கிங்கில் வந்து நம்ம காம்பினேஷன்ஸ் ஜென்ரேட் பண்ணுவோம், இதில் வந்து வெறும் நம்ம இன்டீஜர் மட்டும்தான் கன்சிடர் பண்ணிக்கணும். ஸோ லைக் இந்த டைனாமிக் ப்ரோக்ராமிங் இதில் வந்து நீங்கள் வித் அக்கரன்ஸ் ஆஃப் 3 எத்தனை தடவை அந்த 3ங்கிற அந்த டார்கெட் வந்து நம்ம மீட் பண்ணுறோங்கிறத கவுண்ட் பண்ணிட்டு வரீங்க. கரெக்ட், யா. எத்தனை தடவை இதில் கரண்ட் சம் இதை நம்ம ஆட் பண்ணிகிட்டே வருவோம், -1 +1 அந்த மாதிரி போய்கிட்டே வருவோம். நம்ம கடைசிக்கு போனதுக்கப்புறம் கையில் இருக்கிற கரண்ட் சம் வந்து 3யா அப்படின்னு செக் பண்ணுவேன். அப்படி 3யா இருந்துச்சுன்னா ரிட்டர்ன் பண்ணிடுவேன். ஸோ இதுக்கு மேலே இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே போகிறதுக்கு வேலை இல்லை. ஸோ இது திருப்பி உள்ள நம் எங்கே இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணோமோ அங்கே வந்து 1 அப்படின்னு ரிட்டர்ன் பண்ணிடும். ஸோ அதை வந்து ஆன்சர் வந்து நோட் பண்ணிக்கிட்டே வரும். ஸோ ஃபைனலாக ஆன்சரை வந்து நம்ம ரிட்டர்ன் பண்ணிக்கலாம். இது இப்போவும் கூட சில இப்போவும் டைம் லிமிட் எக்ஸீடர் தான் கொடுக்கும், பட் ஃபியூ ட்வீக்ஸ் தட் வி குட் டூ டு ஆப்டிமைஸ் இட். பட் பேசிக்கலாக இதுதான் பேக் ட்ராக்கிங்க்கும் டைனமிக் ப்ரோக்ராமுக்கும் டிஃபரன்ஸ். ஜஸ்ட் டைப் திஸ் திங் இன்டு அ ஃபுல் டிபி சொல்யூஷன். I mean, it's totally okay if you don't get the program part. இது நீங்கள் எப்படி ஒர்க் ஆகுதுங்கிற அண்டர்ஸ்டாண்டிங் மட்டும் இருந்தாலே, once you get started with solving dynamic programming problems, you'll be getting a good grasp of what DP problems are. So I formed a state transition diagram function. நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா, இங்கே நம்ம கால் பண்ணுறது பேர் ஸ்டேட் டிரான்சிஷன் ஃபங்க்ஷன் அப்படின்னு. ஸோ இந்த ஸ்டேட் டிரான்சிஷன் ஃபங்க்ஷன் வந்து நம்ம ஃபார்ம் பண்ணியாச்சு. லெட்ஸ் ட்ரை திஸ் திங். ஓகே, இதை வந்து நம்ம எப்படி மெமோரைஸ் பண்ணலான்னு பார்த்தோம். நான் 3 டெக்னிக் சொன்னேன் இல்லையா, நீங்களே ஒரு டிக்ஷனரி எழுதுறது, கேஷ் போட்டு எழுதுறது, functools.lre கேஷ் போட்டு பண்ணுறது. ஸோ இதில் வந்து ஐ லாப் திஸ் ஒன், கேஷ் போட்டு பண்ணுறது, பிகாஸ் த மோஸ்ட் சிம்பிள் ஒன். ஸோ கேஷ் போட்டு அதுவே இதை மெமோரைஸ் பண்ணிக்கும். ஸோ வி ஒன்ட் பி நீடிங் டு டூ எனிதிங் வித் திஸ். ஸோ இதில் ஆல்ரெடி மெமோரைஸ் பண்ணிட்டதுனால இஃப் வி ரன் திஸ் பாஸ் ஆயிடுது. ஸோ this is basically the difference between backtracking solution and a dynamic programming solution. பேக்ட்ராக்கிங்கில் வந்து நீங்கள் எல்லா காம்பினேஷன்ஸ் கண்டுபிடிச்சிருவீங்க, அது ஆன்சரும் கொடுத்துரும். பட் இட் வில் பி டேக்கிங் லைக் லாட் ஆஃப் டைம் டு கம்ப்யூட் தி ஆன்சர், பிகாஸ் அவங்க கேட்டது வந்து காம்பினேஷன்ஸே கிடையாது. அவங்களுக்கு வந்து எங்களுக்கு நம்பர் சொன்னால் எவ்வளோன்னு சொன்னால் போதும், நீங்கள் அது என்னென்னலாம் காம்பினேஷன்ஸ் இருக்குங்கிறது எங்களுக்கு தேவையில்லைன்னு தான் சொல்கிறாங்க. ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் கால்குலேட்டிங் அ லிஸ்ட், யூ குட் கால்குலேட் தி கரண்ட் சம் அலோன். அதை வச்சு நீங்கள் ஈஸியாக மெமோரைஸ் பண்ணிக்கலாம். அண்ட் மெமோரைசேஷன் டெக்னிக்ஸும் தெர் ஆர் லைக் 3 டெக்னிக்ஸ் டு மெமோரைஸ். நீங்களே மெமோரைசேஷன் எழுதுறது @cache or @functools.lre cache in Python. So this is
தி basics of dynamic programming. Tabulation வந்து as I said, yeah, go to the PPT. We have top down approach, we have bottom up approach. Pattern வந்து இதான், பாசிபிலிட்டிஸோட நம்பர்ஸ் கேட்டா, வெயிட், நம்பர் ஆஃப் பாசிபிலிட்டிஸ் கேட்டாலோ, மினிமம் ஆர் மேக்ஸிமம் ஆஃப் பாசிபிலிட்டிஸ் கேட்டாலோ, ஆர் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் ஆஃப் பாசிபிலிட்டிஸ் கேட்டாலோ, அதோட பேட்டர்ன் வந்து டைனமிக் ப்ரோக்ராமிங். இந்த மாதிரி கீவேர்ட்ஸ் வந்துச்சுனாலே அதுக்கு வந்து டைனமிக் ப்ரோக்ராமிங் தான் யூஸ் பண்ணணும். ஸோ தீஸ் ஆர் தி கீவேர்ட்ஸ் டு பி நோட்டட். இது வந்து பார்த்துக்கோங்க. அண்ட் லிஸ்ட் ஆஃப் லீட் கோட் ப்ராப்ளம்ஸ் தட் யூ குட் சால்வ். கிளைம்பிங் ஸ்டர்ஸ் வந்து நம்ம இப்போ சால்வ் பண்ணோம். டார்கெட் சம் வந்து நம்ம இப்போ சால்வ் பண்ணோம். There are a lot of dynamic programming problem that you could solve on lead code. So I'll send this one on FOSS WhatsApp group and the Discord channel. So Excuse me, yeah. லைக் மெமோரைசேஷனுக்கு நீங்க பைத்தன் யூஸ் பண்ணும்போது அந்த மெத்தட்ஸ் சொன்னீங்க, டிக்ஷனரிஸ் இல்ல கேஷ் அந்த மாதிரி யூஸ் பண்றது. பட் லெட்ஸ் சே லைக் எனக்கு வந்து பைத்தனை விட ஜாவா வந்து கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருக்கும். ஸோ அந்த மாதிரி லைக் இஃப் யூ ஆப்டிங் ஃபார் another லாங்குவேஜ், நீங்க எப்படி அதை யூஸ் பண்ணுவீங்கன்னு? ஓகே, ஜாவா யூஸ் பண்றீங்க அப்படின்னா யூ won't be needing these two things. அட் கேஷும் அட் ஃபங்க்டூல்ஸ் டாட் எல்லாரும் கேஷும் நீங்கள் வந்து யூஸ் பண்ண வேணாம். பிகாஸ் டெக்கரேட்டருங்கிற ஒரு கான்செப்டே வந்து ஜாவாவில் நம்ம கஸ்டமாக தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம். there isn't any object called decorators. ஸோ இதை டெலீட் பண்ணிட்டு you could just have a simple hash map. You have implemented hash map, right? Like import java.util.some asterisk நினைக்கிறேன். இது போட்டு you could implement a hash map. So the hash map hash map and dictionary are both are the same தான். ரெண்டுமே வந்து key value pairs வச்சு தான் ஒர்க் ஆகும். So instead of using a Python dictionary, you could use a hash map. Hash map யூஸ் பண்ணி நீங்க லைக் இது பண்ணிக்கலாம், மெமோரைஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ லைக் இன்னொரு கிராஸ்புக்காக அது சால்வ் ஒன் மோர் ப்ராப்ளம். லைக் ப்ரோக்ராமேட்டிக்கலாக கூட வேணாம், அது ஜஸ்ட் சால்வ் தியரிட்டிக்கலி. we have காயின் சேஞ்சுன்னு ஒரு ப்ராப்ளம் இருக்கு. You are given an integer array coins representing the coins at different denominations and an integer amount representing a total amount of money. Return the fewest number of coins. Like the keyword note பண்ணிக்கோங்க, they are asking fewest number of coins, which is இங்கே பார்த்த மாதிரி minimum number of possibilities. Okay, fewest number of coins that you need to make up to the amount. If that amount of money cannot be made up by any combinations of the coin, return -1. You may assume that you have infinite number of coins for each kind of coin. So இப்போ வந்து நம்ம கிட்ட இன்ஃபினிட் நம்பர் ஆஃப் 1 rupee காயின்ஸ் இருக்கு, இன்ஃபினிட் நம்பர் ஆஃப் 2 rupee காயின்ஸ் இருக்கு, இன்ஃபினிட் நம்பர் ஆஃப் 5 rupee காயின்ஸ் இருக்கு. நம்மளோட டார்கெட் அமௌண்ட் வந்து 11 வச்சுப்போம். யாருக்கோ நம்ம 11 rupees கொடுக்க வேண்டியிருக்கு. இது வந்து நம்ம எப்படிலாம் ஜென்ரேட் பண்ணலாம்? எல்லாமே 1 rupee காயினா போட்டுடலாம். கரெக்டா? லெட்ஸ் சே இது 11 இருக்குன்னு வச்சுப்போம். எல்லாம் 1 2 3 4 5 6 7 10 11 எல்லாமே 1 rupee காயினா தரலாம். இல்ல ஒரு 5 rupee காயின், அப்புறம் சில 1 rupee காயின், அப்புறம் சில 2 rupee காயின், அந்த மாதிரி தரலாம். அப்படி இல்லாட்டி ஒரு 5 rupee காயின், ஒரு 5 rupee காயின், ஒரு 1 rupee காயின் தரலாம். கரெக்டா? இவங்க என்ன கேட்டிருக்காங்க? ஃபியூவஸ்ட் நம்பர் ஆஃப் காயின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து ஃபியூவஸ்ட் நம்பர் ஆஃப் காயின்ஸ், விச் இஸ் 3. 3 காயின்ல நம்ம வந்து 11 rupees கொடுத்துட்டு போயிடலாம். ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸில் தான் வந்து யூல் பி நீடிங் டைனமிக் ப்ரோக்ராமிங். இதில் வந்து இந்த மாதிரி ஃபுல்லாக ஒரு லிஸ்ட் ஜென்ரேட் பண்ணிட்டு அதில் எது வந்து அதில் எதில் வந்து நம்ம 11 rupees தரலான்ட்டு
பார்க்கறதுக்கு பதிலா you could easily memorize this and find எந்தெந்த காம்பினேஷன் வந்து amount is equal to 11 கொடுக்குது அப்படின்னு அந்த டெம்ப்ளேட் வச்சு பேக் ட்ராக்கிங் டெம்ப்ளேட் வச்சு நான் சொன்ன அந்த 3 மெமோரைசேஷன் டெக்னிக்ஸ் வச்சு நீங்கள் ஈஸியாக ஆன்சர் சொல்லிடலாம். ஸோ இட்ஸ் ப்ராப்ளம் லைக் தீஸ் வேர் யூ வில் பி நீடிங் தி நெசசிட்டி ஃபார் டைனமிக் ப்ரோக்ராமிங், minimum maximum of possibilities, true or false of possibilities, number of possibilities, இந்த மாதிரி கேட்டாலே அதோட அதோட பேட்டர்ன் வந்து டைனமிக் ப்ரோக்ராமிங் தான். ஸோ யா, yes, I summed up everything that I have to. It can go for Q&A session. இதில் ஏதாவது டவுட்ஸ் இருக்கு ஒரு ஜென்ரலாக இன்டர்வியூ ப்ரிப்பரேஷன் ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா யூ கேன் ஆஸ்க் மீ. Anyone? Hello, Anna. Yeah. So I recently came across a problem. So அந்த ப்ராப்ளம் கேட்டீங்கன்னா அது என்ன மாதிரி டைப்னு சொல்ல முடியுங்களா? லைக் எப்படி அதை சால்வ் பண்ணலான்ட்டு. ஓகே ஷூர். ஓகே, ஸோ ஒரு வேர்டுக்கு அனகிராம்னா தெரியும், லைக் யூ ஜஸ்ட் ஜம்பிள் தி லெட்டர்ஸ். ஓகே, ஸோ அந்த வேர்டுக்கு வந்து ஒரு அனகிராம் கிரியேட் பண்ணணும். பட் யூ ஹேவ் டு கீப் இன் மைண்ட் தட் யூ கான்ட் லைக் ஒரு பொசிஷன்ல ஒரு லெட்டர் இருந்துச்சுன்னா அதோட அனகிராம்ல வந்து அந்த அந்த லெட்டர் வந்து அதே பொசிஷன்ல இருக்கக்கூடாது. ஓகே ஓகே. ஸோ அதுக்கு வந்து லைக் ஒன் பாசிபிள் கேஸ், லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் யூ ஹேவ் STAR அப்படின்னு இருந்துச்சுன்னா நீங்க ஒரே நிமிஷம் நான் வந்து ஸ்கிரீன் ஷேர் பண்ணி I'll try to. Okay. So you have to form an anagram, right? Yeah. Okay. Like of n, like உங்களுக்கு வந்து ஒரு வேர்ட் கொடுத்துருவாங்க, அதோட அனகிராம் ஃபார்ம் பண்ணணும். பட் there is a condition in the anagram. என்னன்னா அந்த வேர்ட்ல லைக் லெட்ஸ் சே you have the letter S in the third position. சரி. அந்த நீங்க ஃபார்ம் பண்ண அனகிராம்ல அந்த லெட்டர் S வந்து தேர்ட் பொசிஷன்ல மட்டும் இருக்கக்கூடாது, எந்த பொசிஷன்ல வேணா இருக்கலாம். ஓகே ஓகே ஃபைன். So like how would you go about solving this? ஒரு எக்ஸாம்பிள் டெஸ்ட் கேஸ் மாதிரி கொடுக்க முடியுமா? Yeah, like for example if you have start START. Okay. And you don't want S in third position, right? No, S like the S வந்து first positionல இருக்கக்கூடாது, T வந்து second positionல இருக்கக்கூடாது. லைக் அந்த லெட்டர் வந்து அதே பொசிஷன்ல வரக்கூடாது, ஜம்பிள் ஆகி எப்படியானா வரலாம். No, the thing is anagram oda ith letter should not be in the input of the ith letter index. Okay, got it. So okay, இது வந்து the thing that's running on top of my head is initially அது வந்து பேக் ட்ராக்கிங் ப்ராப்ளம் தான். நீங்க டிஃப்ரெண்ட் காம்பினேஷன்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணிட்டு அதுல எது வந்து அந்த பர்டிகுலர் இண்டெக்ஸ்ல அது இல்லையோ யூ குட் ரிட்டர்ன் தட். அப்படி இல்லாட்டி மேபி அ கிரேடி சொல்யூஷன் இருக்கலாம். நாட் ஷுர், இப்போ ட்ரேஸ் பண்ணி பார்த்தா தான் தெரியும். பட் ஷோரா ஒரு சொல்யூஷன் கண்டிப்பா இருக்கு, இது போட்டா இது பாஸ் ஆயிரும்னா ஐ வுட் சே பேக் ட்ராக்கிங் தான். ஓகே, மேபி ஐ குட் ட்ரை சம்திங், ஜஸ்ட் ட்ரை பண்ணி பார்ப்போம், தப்பு இல்லை. I'll just figure this out in 1 minute and I'll tell you like if this is possible.
Okay, we have a combinations here, but repeat again. Okay, maybe we could use a hash map. Like already the frequency வந்து note பண்ணிக்கலாம். Let's see. இதான பேசிக்கலா கேட்டீங்க. இந்த லைக் இதுல ஆமாங்க. இருக்க லெட்டர்ஸ் ஆனா வந்து பட் ஒரு ஃபார் அனதர் ஃபார்ம் எக்ஸாம்பிள் பண்ணணும். லைக் நீங்க Yeah. லைக் ஆனா நீங்க லைக் இப்போ அந்த ரிசல்ட்ஸ் பிரிண்ட் ஆயிருக்க ரிசல்ட்ஸ் எல்லாமே லைக் ஃபார் எக்ஸாம்பிள் அதுல வந்து எல்லா லெட்டர் லைக் அந்த ஸ்டார்ட்ல இருக்க எல்லா லெட்டர்ஸும் இருக்க மாதிரி தெரியலீங்க. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் தேர் இஸ் ஒன் வித் SSTRR, அதுல ஏவை காணோம், இன்னொரு டீயை காணோம். Right. Okay. Maybe we could do this with a hash map. Like, one minute. I'm just figuring out the constraints. அண்ணா லைக் இப்பவே பண்ணணும்னு இல்லை, பரவாயில்ல, நான் அவங்க கூட அப்புறமே கூட கேட்டுக்கேன். மற்றவங்க யாராச்சும் கொஸ்டின்ஸ் இருந்தா அவங்க கேட்கலாம். லைக் நீங்க பொறுமையா யோசிச்சு சொல்லுங்க. Okay. Yeah. வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? லைக் ஜென்ரலா இன்டர்வியூ ப்ரிப்பரேஷன்ல எதுனாலும் இட்ஸ் ஓகே. லைக் இன்டர்வியூ ப்ரிப்பரேஷன் ஆர் அபார்ட் ஃப்ரம் தட் ரெஸ்யூம் பில்டிங், லைக் என்ன டவுட்ஸ்னாலும் கேட்கலாம். ஓகே, டவுட்ஸ் இல்லைன்னா லெட்ஸ் ராப் தி செஷன். I guess that's it from my side. Yeah. Vote of thanks போயிடலாமாண்ணா? Okay. Good evening, everyone. I'm Meena Priya, Sergeant at Arms in GFG. I'm here to present the vote of thanks for today's webinar. On behalf of Geeks for Geeks and FOSS Club, I would like to thank our webinar speaker, Sayada Shanna, for visiting and enlightening us with his knowledge. Today's webinar was full of knowledge and interesting things. It gave deep insights into the topic and also revealed some interesting facts. The point where Sayada Shanna told us about the lead code pattern was really informative. Day 1 and 2 made me think and work. He took us to the Wonderland where we recursed happiness, enhanced dynamic power, met with backtracking puzzles. I am pretty sure the precious knowledge that Anna gave us will definitely help us in our studies and future. Once again, I would like to thank Sayada Shanna for taking out time from his busy schedule and enlightening us with his knowledge. And we congratulate him on his new start and we would wish him to reach heights. Thank you so much, Anna. I also thank you all my dear friends, Annas and Akkas, present here for paying attention and learning. I will end my speech here. Thank you.